Hello students, welcome to Thamrabarani Engineering College. I talk about transmission line. Transmission line பத்தி சொல்ல போறேன். Transmission line என்னன்னா பவர் எலக்ட்ரிக்கல் பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்றோம். இது வந்து சிக்னலை வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கண்டக்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மேட் ஆஃப் கண்டக்டரால மேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். அந்த கண்டக்டரில் வந்து ஏர் மீடியா யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து டயலக்ட்ரிக் மீடியாவாக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னா ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்படி டிரான்ஸ்மிஷன் லைனை 4 டைப்ஸ் கிளாசிஃபை பண்ணுறோம். ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து எதுக்காக ஸ்ட்ரக்சர் வந்து எலக்ட்ரிக்கல் பவரை வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இன்சுலேஷன் மீடியாவை வந்து ஏர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து லோ காஸ்ட் மெத்தடு. இது வந்து லோ காஸ்ட் மெத்தட். அதிகமான சிக்னலை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த ஓவர் ஹெட் பவர் லைன் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.